ஹாய்! ஒரு அஃபா மேளா வீடியோ பார்த்துடலாமா? அஃபா மேளானா வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்துட்டு உள்ளே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3 நாள் நடந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் நாள் போயிட்டு என்னென்ன கடை இருக்குது, என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்தோம். ஸோ அன்னைக்கு நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. செகண்ட் டே, அதாவது நேற்று நைட்டு போனோம். நேற்று நைட்டு போயிட்டு அங்கே நிறைய ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸு, ஃபேன்சி ஸ்டோரு, அப்புறம் வந்துட்டு ஃபுட்டு, அப்புறம் கிளாத்ஸ் இதுதான் நிறைய இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே போனோம். அந்த அக்காட்ட கேட்டேன் இது எவ்வளோ அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க 150 அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இது மீஷோவில் பார்த்தீங்கன்னா 100ல் தான் இருக்கும். அதனால் நான் வந்துட்டு வாங்கலை. சரி எல்லாமே சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சுற்றி மட்டும் பார்த்துட்டு, இது செகண்ட் ஷாப். இது வந்து பேங்கிள் ஷாப். இதில் வந்து கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா வெரைட்டியான பேங்கிள்ஸும் இருந்தது. இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கீ செயின், டிஷர்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸு. இந்த கடையில் டேட்ஸ் கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் காற்று வாங்குச்சு. நல்ல பறந்துதுங்க இந்த கடையில். டேட்ஸு இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே யாருமே போய் பூரல. நம்ம வீடியோவாச்சும் எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மெட்டீரியல் ஷாப்பு, சுடிதார் மெட்டீரியல். கேட்டால் வந்து காசியோட இது, அப்புறம் வந்துட்டு ராஜஸ்தானியோடது, அப்புறம் பஞ்சாபி ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்றாங்க. பட் பார்த்தா நார்மல் ட்ரெஸ் மாதிரி தான் இருந்தது. ஆனால் விலையெல்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஒரு சுடிதாரே வந்து 1200 அந்த மாதிரி இருந்தது. அதையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இது வந்து பியல் ஷாப்பு. பியல்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முத்துக்கடை. முத்துக்கடையில் போயிட்டு நாங்கள் பார்த்தோம். முத்துக்கடையிலும் எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை. ஒரு இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1200, 1500. அப்புறம் இந்த மாலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ ரேஞ்சில் இருந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு 2000, 2500 அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் நம்மளோட பட்ஜெட்டுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சுற்றி மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அடுத்த சாரீ ஷாப்பில் பூந்தாச்சு. இந்த சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சாரீ தாங்க. நம்ம ஊர் கடைகளில் கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதுவே எவ்வளோ எக்ஸ்பென்சிவான விலை போட்டிருப்பாங்க தெரியுமா? இதில் வந்துட்டு நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். சரி ஸ்டால் ஞாபகமாக ஒரு புடவையாச்சும் எடுத்துக்கலான்ட்டு விலையை பார்த்தா யானை விலை மாதிரி போட்டிருந்தது. ஸோ அதையும் நாங்கள் வாங்கலை. மொத்தமாக வாங்குகிற பிளான்லேயே போகலைன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இருந்தது. இங்கே வந்துட்டு பானிபூரி இருந்துச்சு, பாவ் பாஜி கடை இருந்தது, அப்புறம் வந்து நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு பானிபூரி சாப்பிட்லாமேன்ட்டு பானிபூரி கடைக்கு போனால் அவங்க 2 டோக்கனை கொடுத்து டோக்கனை போட மாட்டாங்க. டோக்கனை போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா படிங்க கேவலமாக இருந்துச்சு. ஏன்டா அதை வாங்கி தின்னுன்ற மாதிரி இருந்தது. இது வந்து நம்ம அஃபாவில் இருக்க